அந்த உருவம் மெதுவாக சிரித்தது. திவ்யன் அம்மா பயத்தில் அலறினார். திவ்யாவையும் அவளது அக்காவையும் எழுப்பி தனது அறைக்குள் கூட்டிச் சென்றார். கதவை பூட்டிவிட்டார். என்னாச்சம்மா என்று இருவரும் கேட்டார்கள். ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. இன்னைக்கு நீங்க 2 பேரும் இங்கதான் படுங்க என்று மட்டும் சொன்னார். அந்த இரவு வீட்டின் வெளியே யாரோ மெதுவாக நடந்து கொண்டிருந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சில நேரம் கதவை யாரோ நகங்களால் கீறுவது போல சத்தம். ஆனால் யாருக்கும் திறக்க தைரியமில்லை. காலையானதும் திவ்யாவின் அம்மா நடந்ததையெல்லாம் சொன்னார். அப்போது வீட்டில் இருந்த மற்றவர்களும் தாங்களும் பல நாட்களாக விசித்திரமான உருவங்களை பார்த்ததாக சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் திவ்யாவின் அக்கா மட்டும் நடுங்கிக் கொண்டே சொன்னாள், அந்த உருவம் எப்பவும் திவ்யாவையே பார்த்துக்கிட்டு இருந்தது. இதை கேட்டதும் தீயாவின் உடம்பு முழுக்க குளிர்ந்தது. அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அந்த மோதிரம், அதை வீட்டிற்கு கொண்டு வந்த நாளிலிருந்துதான் எல்லாம் ஆரம்பித்தது. அவள் மெதுவாக தனது கையை பார்த்தாள். அந்த மோதிரம் இன்னும் அவள் விரலில் இருந்தது. ஆனால் அதை கழற்ற முயன்றபோது அது அசையவே இல்லை. அந்த நேரம் மோதிரத்தின் நீலக்கல்லில் இருந்து மெதுவாக ஒரு கருகிய பெண்ணின் முகம் தெரிந்தது. அது திவ்யாவை பார்த்து சிரித்தது. அதே நேரத்தில் அவளது காதருகில் ஒரு குரல் கேட்டது. நீ என்னை வீட்டுக்குள் கொண்டு வந்துட்ட. அந்த குரலை கேட்டவுடன் திவ்யா பயத்தில் கத்தினாள். அவள் மோதிரத்தை கழற்ற முயன்றாள். ஆனால் அது விரலோடு ஒட்டிக்கொண்டது போல அசையவே இல்லை. அந்த நொடியில் வீட்டிலிருந்த எல்லா லைட்டும் ஒரே நேரத்தில் ஆஃப் ஆனது. வீடு முழுக்க இருள். அந்த இருளுக்குள் ஒரு பெண் அழும் சத்தம் மட்டும் கேட்டது. அம்மா உடனே விளக்கை ஏற்றினார். அப்போது சுவரில் கருப்பாக எரிந்த கைரேகைகள் இருந்தது. அவை மெதுவாக திவ்யா அறையை நோக்கி சென்றிருந்தது. அந்த இரவு யாருக்கும் தூக்கமில்லை. மறுநாள் காலை வீட்டின் அருகில் இருந்த வயதான பாட்டியிடம் எல்லாவற்றையும் சொன்னார்கள். அதை கேட்ட பாட்டியின் முகம் உடனே மாறிவிட்டது. அந்த மோதிரத்தை நீங்க ரோட்ல எடுத்தீங்களா என்று நடுங்கிய குரலில் கேட்டாள். திவ்யா தலையசைத்தாள். பாட்டி மெதுவாகச் சொன்னாள், பல வருஷத்துக்கு முன்னாடி அதே ரோட்ல ஒரு பெண் உயிரோட எரிச்சு செத்துட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மோதிரம். அவள் சாகும் போதும் அதை விடல. அனைவரும் அதிர்ச்சியில் நின்றார்கள். திவ்யா அழ ஆரம்பித்தாள். அப்போ என்ன பண்ணணும் என்று அவளது அம்மா கேட்டார். பாட்டி மெதுவாக சொன்னாள், அந்த பெண் செத்த இடத்திலேயே மோதிரத்தை திருப்பி வைக்கணும். ஆனா கவனமா இருங்க, அது திரும்ப வர முயலும். அந்த மாலை சூரியன் மறையத் தொடங்கிய நேரம். திவ்யாவும் அவளது குடும்பமும் அந்த ரோட்டுக்குச் சென்றார்கள். காற்று மிகவும் குளிராக இருந்தது. சுற்றிலும் யாரும் இல்லை. திவ்யா மோதிரத்தை கழற்ற முயன்றாள். இந்த முறை அது மெதுவாக விரலிலிருந்து வெளியே வந்தது. ஆனால் மோதிரம் வெளியே வந்த அந்த நொடியில் திவ்யாவின் பின்னால் யாரோ நின்றது போல உணர்ந்தாள். அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள்.
அங்கே அதே எரிந்த பெண் நின்றிருந்தாள். அவளது உடம்பிலிருந்து புகை எழுந்து கொண்டிருந்தது. கண்கள் முழுக்க கோபம். திவ்யா பயத்தில் அழுதபடி மோதிரத்தை தரையில் போட்டாள். அந்த நொடியில் காற்று வேகமாக வீசியது. சாலையோர மரங்கள் எல்லாம் பலமாக அசைந்தது. அந்த பெண் மெதுவாக மோதிரத்தை எடுத்தாள். பிறகு முதல் முறையாக அவளது முகத்தில் கோபம் இல்லாமல் ஒரு அமைதி தெரிந்தது. அவள் திவ்யாவை பார்த்தாள். அடுத்த நொடியில் அந்த உருவம் கருப்பு புகையாக மாறி மறைந்தது. மோதிரமும் அதோடு சேர்ந்து காணாமல் போனது. அந்த நாளுக்கு பிறகு வீட்டில் எந்த சத்தமும் இல்லை. ஆனால் சில நேரம் திவ்யா அந்த ரோட்டை கடக்கும்போது தொலைவில் ஒரு பெண் வெள்ளை உடையில் நின்று கொண்டிருப்பதைப் போல தோன்றும்.